ஒரு பொண்ணுக்கு அவ நினைக்கிற சுதந்திரம் எப்பதான் கிடைக்க போகுது? அவ வீட்ல, அவ வேலையில, இல்ல சுத்தி இருக்கிறவங்க அவள பார்க்குற பார்வையா? இவ்ளோ ஏங்க அந்த பொண்ணுக்கு அவ மேலேயே வெறுப்பு வர அளவுக்கு கோவம், இது எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. அதுவும் விமானத்தில கூடவாடா ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் கிடையாது, அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு ஒரு பொண்ண தள்ளப்பட்டுருக்காங்க. கட்சியில இருக்கிறதுனால இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்கீங்களா? இல்ல இந்த மாரி வேலை செய்யணுன்றதுனாலயே இவ்ளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்களா? இல்ல கட்சியில இருக்கீங்களா? அப்படின்ற மாரி தான் உங்கள கேள்வி கேட்கணும். இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியில மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்க பார் கவுன்சிலர் பிரபாகரன், விமானத்தில ஒரு பொண்ணு, அது 25 வயசு பொண்ண தங்கச்சி மாதிரி. அந்த பொண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தப்பா அந்த வார்த்தைய கூட நான் சொல்ல விரும்பல. "ஏன் இப்படி பண்ணீங்க சார்?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் சொன்னது வந்து, "இல்ல நான் மது போதையில தெரியாம பண்ணிட்டேன். அப்படின்ற மாரி தெரியாம பேசிட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. அவ்ளோ ஈஸியா பதில் சொன்னா, சட்டம் நம்மள என்ன தண்டிச்சிடவா போகுது? அப்படின்ற தைரியமா? பார்த்துட்டு இருக்க நீங்களா இருந்தாலும் சரி, பேசிட்டு இருக்க நானா இருந்தாலும் சரி, தப்புனா தப்புன்னு டைரக்ட்டா சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அப்படி ஒரு தைரியம் இவருக்கு இருக்கு. அண்ணாமலை சார் வந்து இத பத்தி போஸ்ட் பண்ணி, கிட்டத்தட்ட என்ன நீங்க போய் இப்படிலாம் நடந்துக்கலாமா? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த தைரியம் உங்கள தவிர வேற யாருக்கும் கிடையாதுண்ணா. மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோல பெர்ஃபெக்ட்டா டக்குன்னு சந்திப்போம். டாட்டா.